பாஷையில பேசுறது, காலை எந்திரிச்சோட துதிக்கிறது. நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. எந்திரிச்சோடனே அன்னைய பாஷையில பேசுறது, எந்திரிச்சோட ஆவிக்குரிய மனுஷன். நீ எந்திரிச்சிட்ட ஆவிக்குரிய மனுஷன், தூங்குப்பா தூங்கு தூங்கு. நான் இந்த பிசிக்கல் வேலை முடிச்சிட்டோன்னே அப்புறம் வந்து உன்னை எழுப்புறேன். என்னென்ன சமையல் ஒர்க்கு எல்லாரும் பிள்ளைகளை கிளப்புறேன், எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஆவிக்குரிய மனுஷன் நான் எழுப்புறேன். இல்ல, பிசிக்கல் மேன் எந்திரிக்கும் போதே ஆவிக்குரிய மனுஷனை எழுப்பிடணும், உள்ளான மனுஷனை எழுப்பிடணும். எப்படி எழுப்ப முடியும்? துதி மூலம் தான், ஸ்தோத்திரங்கள் மூலம் தான். ஸ்தோத்திரிச்சுட்டே அந்த வேலையை செய்யுங்க. வேலையை செய்ய வேணாம் சொல்ல. பிசிக்கல் ஒர்க் கமிட்மெண்ட், வேர்ல்ட்லி கமிட்மெண்ட். ஹெவன்லி கமிட்மெண்ட்டுக்கு, அதாவது வேர்ல்ட்லி கமிட்மெண்ட்டை வந்து செஞ்சுட்டு ஹெவன்லி கமிட்மெண்ட்டை வெயிட்டிங்ல போடக்கூடாது. அல்லேலூயா. ஹெவன்லி கமிட்மெண்ட் வேர்ல்ட்லி கமிட்மெண்ட் ஈக்குவலா நீங்க எடுத்துட்டு போகணும். அதான் திறமையா கத்த, அதான் விரும்புறாரு. அவன் அல்லேலூயா. அப்ப நீங்க பிசிக்கல் மேன் எழுந்திரிச்ச உடனே ஓகே இந்த டைம்ல இதை பண்ணணும், அந்த டைம்ல நம்ம கிளம்பணும், அந்த டைம்ல பிள்ளைகள் ரெடி பண்ணணும், அந்த பிளான் போடும் போது உள்ள துதிக்கிற மனுஷனை எழுப்பி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே துதிச்சுட்டு இருக்கும். உள்ளான மனுஷன் துதிச்சுட்டு இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஒரு செகண்ட் நிறுத்தினா கூட திரும்ப துதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு ஆவி பலனாவே இருக்கும். உடனே தேவ சமூகத்துல ஓட துடிக்கும். அல்லேலூயா. இந்த வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிசிக்கல் வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா இந்த எழுப்பி விட்ட ஆவி மனுஷன் உள்ள இருந்து என்ன பண்ணுவான்? ஓ ரெடி 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 ரெடி, நீ போ ஆண்டவர் சமூகத்துல. அல்லேலூயா. வெளிப்பாடுகள் உங்களுக்கு உண்டாகும், தரிசனங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிகமாய் தேவனுடைய சமூகத்துல அதிக நேரத்தை ஜெபிக்க முடியும், எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சோ எந்திரிக்கும் போதே 2 மனுஷனையும் எழுப்பி விட்டுரும். அல்லேலூயா. அப்பதான் அந்த நாள் முழுவதும் நீங்க ஸ்ட்ரென்த்தனா இருப்பீங்க. அது ஆவிக்குரிய மனுஷன் பாருங்க, அவனுக்குள்ள இருந்து ஜெபிக்கும் போது ரகசியங்களை அப்பதான் வெளிப்படுத்துறான்.